அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏவை டைரிஸ். இன்னும் ஒரு அழகான மாலை பொழுதுல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றுல சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஒரு சில மாலை பொழுதுகள் ரொம்பவே அமைதியாகவும் மனசுக்கு நெருக்கமாகவும் அமையும். இன்னைக்கும் அப்படியான ஒரு அழகான மழைக்கால மாலை பொழுதுதான். ஜன்னலுக்கு வெளியே லேசான மலை சத்தமும் அந்த குளுமையான காற்றும் சேர்ந்து மனசுக்கு ரொம்பவே ஒரு நிம்மதியான உணர்வை கொடுத்துச்சு. இந்த மாதிரியான வெதர்ல மழையை ரசிச்சுட்டு ஒரு கப் சூடான டீயை குடிக்கிறதே ஒரு தனி சுகம்தான். ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த ஹஸ்பண்டை பார்த்து எனக்கு ஒரே அதிர்ச்சி. என்னன்னு பாத்தீங்கன்னா, கையில பழங்களை மட்டும் கொண்டு வராம மரத்தோட பெரிய பெரிய கிளைகளோட சேர்த்து அப்படியே தூக்கிட்டு வர்றாரு. அல்லாவே, வழியில போறப்ப யாரும் பார்க்காம இருக்கிற நேரம் பார்த்து அடுத்தவன் தோட்டத்துல திருட்டு வந்துட்டாரோன்னு மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் பகிர்னு ஆயிடுச்சு. என்னம்மா இந்த தோட்டத்துல திருடுவீங்கன்னு பயந்துகிட்டே கேட்டேன். அப்புறம் தான் மூச்சு விட்டுட்டு சொல்றாரு, திருடவெல்லாம் இல்லையா, அவரோட நண்பர்ட வீட்டு தோட்டத்துல பறிச்சுட்டு வந்ததா. அப்பாடா, அப்புறம்தான் எனக்கு மூச்சே இயல்புக்கு வந்துருச்சு. ஆனா என்னத்தான் இருந்தாலும் அவர் நண்பர்ட வீட்டு தோட்டத்துல பறிச்ச இந்த ஜம்பு பழம், ரம்புட்டான் பழம், கொக்கோ பழம் போல இந்த சீசனிங் பழங்கள் எல்லாம் ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. சுவை அந்த மாதிரி இருந்துச்சு. கெமிக்கல் ஃப்ரீ, பழங்களும் ஃப்ரீ. இயற்கை நமக்கு தர்ற இந்த சின்ன சின்ன சந்தோஷங்களே தனி அழகுதான். எல்லா பழங்களையும் பாக்குறப்பவே அவ்வளவு ஆசையா இருந்துச்சு. குறிப்பா இந்த கொக்கோ பழம். நிறைய பேருக்கு கொக்கோ பழம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இதை வெட்டி பாக்குறதே ஒரு தனி அனுபவம். இத மெதுவா கத்தியால வெட்டி பார்க்கும் போது உள்ள வெள்ளையா சுளைகள் இருக்கும். இதை எடுத்து வாயில வச்சதும் இனிப்பும் ஒரு லேசான புளிப்பும் சேர்ந்து உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமான அருமையான சுவையா இருந்துச்சு. இந்த கொக்கோ பழத்துல கொக்கோ விதைகளை வச்சுதான் சாக்லேட் தயாரிக்கிறாங்க. நாங்களும் இந்த கொக்கோ பழத்துல விதைகள் எல்லாத்தையும் தின்னுட்டு சேர்த்தினோம் என்ன கொக்கோ பவுடர் தயாரிக்கலாம்னு சொல்லி. எங்களோட ஊர்ல மரம் இருக்குது, எங்களோட வீட்டுல இருக்குது. ஆனா நான் பெருசா சாப்பிட மாட்டேன். ஆனா நீங்க நாளைக்கு பூரா இந்த கொக்கோ பழத்தை பார்த்ததும் சாப்பிடணும்னு தோணிச்சு. இந்த கொக்கோ விதைகளை நல்லா நீட்டா கிளீன் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் வெயில்ல கழுவி காய வச்சு அது பவுடர் பண்ணி எடுத்தா கொக்கோ பவுடர்களுக்கு தயாரிக்கலாம். மழை நேரத்துக்கு இந்த ஃப்ரெஷ்ஷான பழங்களை சாப்பிடுற அனுபவம் ரொம்பவே சூப்பர். பழங்களை சாப்பிட்டு முடிஞ்சதும் ரொம்ப நாளா செய்யணும்னு நினைச்சிருந்த ஒரு சின்ன டிஐவை வேலையை தொடங்கினேன். எங்களோட குட்டி மகள் பாக்குறதுக்காக ரூம் சுவர்ல ஒட்டுறதுக்கு ஒரு சின்ன டிஐவை பெயிண்டிங் பண்ணினேன். பேபியோட பார்வைக்கு பிரகாசமாகவும் கியூட்டாகவும் இருக்கணும்னு நல்ல பிரைட் கலர்ஸை யூஸ் பண்ணி ரெயின்போ வரைஞ்சிருக்கேன். எனக்கு பெருசா ஆர்ட்டெல்லாம் வரைய தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஆர்ட்டை வச்சு ஒரு சிம்பிளா ஒரு டிஐவை செஞ்சிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கணும், ஒரு ஃப்ரேம் லுக்கை கொடுக்கணுங்கிறதுக்காக பிளாக் கலர் டேப்பை யூஸ் பண்ணி ரவுனுக்கு ஒட்டிருக்கிறேன். அதுவும் பார்க்க நல்லாவே இருந்துச்சு. சுவர்ல ஒட்டினதும் ரொம்பவே அழகா இருந்துச்சு. அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சின்ன டிஐவை கிராஃப்ட், ஒரு சிம்பிள் ஜர்னல். எனக்கு எப்பவுமே என்னோட எண்ணங்கள், அன்றாட நினைவுகள், அப்புறம் சின்ன சின்ன திட்டங்களை எழுதி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே எனக்கு பிடிச்ச பிங்க் கலர்ல ஒரு ஜர்னல் செஞ்சிருக்கிறேன். இதுக்காக நான் பெரிய எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல. சிம்பிளா நானே தயாரிச்ச சின்ன சின்ன டிஐவை பேட்டர்ன் ஷீட்ஸ், ஸ்டிக்கர்ஸை யூஸ் பண்ணித்தான் இந்த ஜர்னல் செஞ்சேன். அதுல மோட்டிவேஷன் குவாட்ஸ் ஒன்றும் எழுதியிருக்கேன். பார்க்க ரொம்பவே அழகாகவும் கியூட்டாகவும் இருந்துச்சு. மழை, ஃப்ரெஷ்ஷான பழங்கள், அப்புறம் எனக்கு பிடிச்ச கிராஃப்ட் வேலைகள்னு இந்த மாலை பொழுது ரொம்ப நிறைவாகவும் அமைதியாகவும் அமைஞ்சிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கும் ஒரு சின்ன அமைதியையும் மன மகிழ்ச்சியையும் தந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு அழகான வீடியோல சந்திப்போம். நன்றி.